ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஒரு 60,000 பாப்புலேஷன் வச்சுக்கோங்க சார். ஒரு நாளைக்கு காலையில கிட்ஸ் சார் காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும். பிஎஸ்சி எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. இந்தியால இன்னைக்கு 11 வேக்சின் பிரிவென்டபிள் டிசீசஸ் இருக்கு. ஒரு ரேபிஸ் 96% பிரைமரி கேசஸ்க்கு ஒரு எமர்ஜிங் டிசீஸா வந்துட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்னைக்கு இம்யூனைசேஷன் ஷெட்யூல் ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம பர்த் டோஸ் போடுறோம் சார். காச நோய்க்கு போடுறோம், ஹெப்படைட்டிஸ் பி போடுறோம், எல்லாமே போடுறோம். ஒரு குழந்தை அப் டு 16 இயர்ஸ் வரை போடுறோம். எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? என்னமோ நாய் குழந்தைங்களை பார்த்தா அது பண்ணு, குழந்தைங்க கெட்டவங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல சார். எவ்வளவு பேரு நெறி கட்டிட்டு வராங்க, அடுத்த நிலை அவங்க போறாங்க, ஹைட்ரோபோபியா ஆகி செத்து போறாங்க. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட், நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். ஒரு மனித உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன எப்படி ஏத்துக்க முடியும்?